சிக்கன் 65 வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், வாயில் வச்சா ஜூஸியாக இருக்கணும். அதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கனை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் கெட்டி தயிர், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், பொடியை நறுக்குனா கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கூடவே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறம் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ இது கூட கழுவி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது 2 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சிக்கனை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு சிக்கனாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி சிக்கனை எண்ணெயில் சேர்த்த உடனே கறினால திருப்பி விட்டுறாம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கறினால திருப்பி விட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ எண்ணெயிலேருந்து சிக்கனை வெளியே எடுத்துடணும். அவ்வளவுதாங்க. கடை மசாலா பொடி சேர்க்காம, கலர் பொடி சேர்க்காம அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ஜூஸியான சிக்கன் 65 ரெடி.